சாதாரணமாக அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதில் முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்சங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க வேலையை கண்டினியூஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறும் கருதாமல் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இது வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது. அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ், ஒருத்தருக்கு சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம். அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கல்வியாளர். அது மாத்திரமில்லை, ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க, சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். அவங்களும் நிறைய அதே மாதிரி நிறைய கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமதி நளினி பத்மநாபன் இருக்காங்க. அவங்க டாக்டர் மாலா இருக்காங்க. டாக்டர் மாலாவுடைய காலேஜ், அவங்களுடைய கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் வழியாக நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்து சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்தி அவங்களுக்கு பல விதத்தில் உதவி பல கல்வி அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க. நளினி பத்மநாபன் அவங்க ஒரு பேங்க் டைரக்டர் இருந்தால் கூட ஏறத்தாழ வாரத்தில் அநேகமாக ஒரு நாள் 2 நாள் கூட மிச்சம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக பல சமூக பணிகளில், குறிப்பாக இந்த சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறவங்க. இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு பெண்கள் அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவி குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய 25வது ஆண்டு. 25 ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கான வருமானம், அவங்களுக்கான ஒரு சமூக தரம், அவங்க குடும்பங்களுக்கான உதவி, இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய 25வது ஆண்டு விழா. அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கரனுடைய 300வது பிறந்த நாள் விழா. நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது. இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. வாரணாசி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு, அவங்க அப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம். வரைக்கும் எனர்ஜி, ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த தத்துவம் தான். அப்போ ஆற்றல் சக்தியாக இருக்கிற பெண் சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள். ஒரு குடும்பமே அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும். இப்படிப்பட்ட சிந்தனைகள், சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கர்மயோகினி சங்கமம் நடைபெற இருக்கிறது. இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்னைக்கு நடக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் இப்போது தெரிவிப்பார்கள். வணக்கங்கள்.
அவங்க மேடம் சுதா சேஷகன் அவங்க தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டி. அவங்க சொன்னது போல் கர்மயோகினிகள் சங்கமம் வந்து மார்ச் 2ஆம் தேதி நாகர்கோயிலில் அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. மார்ச் 2, 2025. அந்த கர்மயோகினி சங்கமம் வந்து அவங்க சொன்னது மாதிரி 25 சுய உதவி குழுக்களோட 25வது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் அகல்யா ஹோல்கர் மகாராணி அவங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பெண்மணி. அவங்க வந்து கணவரை இழந்து, மருமகனை இழந்து, மகளை இழந்து வரலாற்றில் வந்து தடம் பதித்தவர்கள். அவ்வளவு இழப்புகள் இருந்தும் ராஜ்யத்தையும் மக்களையும் துணிச்சலாக காப்பாற்றி பல தியாகங்கள் செய்து ஆன்மீக வழியிலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணியை நாம் போற்றக்கூடிய அளவில் 300வது பிறந்த நாள் விழாவும் மற்றும் சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய குழுமங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள். அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுடைய மேம்பாடு, இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல்கள் தேவை, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம். சுமார் 50,000 பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மாதா அமிர்தானந்தமயி, சத்குரு மாதா அமிர்தானந்தமயி அம்மா அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள். சிறப்புரை என்பது மானனீய ஸ்ரீ தத்தாத்ரேய ஹொசபெலே அவர்கள், அகில பாரத பொதுச் செயலாளர் RSS அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக. அதே போன்று தலைமை வந்து டாக்டர் டெஸ்ஸி தாமஸ், ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா, டெஸ்ஸி தாமஸ் அவர்கள் வந்து சிறப்பிக்கிறார்கள். துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள், துணைவேந்தராக இருந்தார்கள் MGR பல்கலைக்கழகம். மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அனைத்து ஆல்ரவுண்டு பர்சனாலிட்டின்னு அப்படிப்பட்டவங்க அவங்களும் துவக்க உரை தர இருக்கிறார்கள். இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம். இதுதான் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நிகழ்ச்சி நிரல். அது மட்டுமல்ல, இந்த பாரத திருநாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா, அதுபோன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இந்த விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் மகளிர் மாநாடு நடக்க இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் என்றாலே வீட்டில் வந்து பெண்கள் தான் ஒரு முக்கிய ஆணிவேராக, முக்கிய தூணாக இருப்பார்கள். அதே போன்று நாட்டிற்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்பார்கள். அப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் ஒரு விதமாக இந்த மகளிர் மாநாடு அமைய இருக்கின்றது. மார்ச் 2ஆம் தேதி மாலை அங்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இங்கு சேவா பாரதி அவர்கள் குழுவினர் அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள். இப்பொழுது இங்கு ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ண இருக்கிறோம். அது குறித்து, மாநாடு குறித்து நீங்கள் அனைவரும் பார்க்கலாம். 99.9% repayment வருகிறது. There is no NPA as far as women SCJs concerned. That is the statistics. அந்த அளவு அவங்க வந்து நேர்மையாகவும் உழைப்பு செய்து அவங்க வந்து அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி, அதனால் இன்றைக்கி எல்லா பேங்க்ஸுமே அவங்களுக்கு கூட எவ்வளோ கூட கொடுத்து அவங்களை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் நிறைய இருக்காங்க. அது வந்து ஆல் விமனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன்.